இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிரியாணி ட்ரை பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா இன்னைக்கு ஒரு பிரியாணி ஒன்று ட்ரை பண்ணலாம்னு நான் நினைச்சேன். கம்ப்ளீட்டா ஒரு நியூ மெத்தட்ல. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ண போறேன். ஸோ ட்ரை பண்ணிட்டு வீடியோவோட எண்டில் நான் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். அதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, ஸோ சிக்கனில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட தயிரும், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 30 மினிட்ஸு. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் வைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஒரே ஒரு பிரியாணி இலை இதுவும் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நல்லா நம்ம எண்ணெய் ஊத்தாம வதக்கிட்டு அரைச்ச பிரியாணி மசாலா. அப்புறம் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகா தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்கிரீடியன்ஸு. உங்களுக்கு வேணும்னா நீங்க தக்காளி அரைச்சி நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. இங்க நான் இப்ப தக்காளி போட போறது இல்லை இந்த பிரியாணிக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் நெய்யும் அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கடலை எண்ணெயும் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே போட்டுருவோம். இதோட சேர்த்து ஸ்டார் அனீஸும் போட்டிருக்கேன். எவ்வளோ போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன். போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் வதக்கி விட்டுட்டு நல்லா இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இதுக்கு நீங்கள் 3 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. இங்கே நான் 2 போட்டிருக்கேன், ஏன்னா 2 பேருக்கு தான் பண்ணுறேன். ஸோ அதுவே போதும், ரொம்ப வதக்கிட வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 1 மினிட்லேயே நல்லா எல்லா வெங்காயமும் கருகிரும். ப்ரௌன் ஆயிரும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ப்ரௌனில் வரணும், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே ப்ரௌன் ஆகணும். எனக்கு பிரியாணிக்கு இந்த ப்ரௌனே போதும். இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதை நம்ம ஆற வச்சுட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருவோம். அந்த வெங்காயம் அது எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் போட்டுருவோம். போட்டாச்சு. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி இது நல்லாவே வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால திரும்ப நம்ம ஒரு வாட்டி வதக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுருவோம். வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா. கரெக்டாக ஏலக்காய் 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு பெரிய பட்டை இதை மட்டும் போட்டு அரைச்ச மசாலா. அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் காஷ்மீர் சில்லியும் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1 மினிட் மட்டும் மசாலா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் அது இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா சைடுமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுருவோம். இங்கே நான் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு
1 minute கிட்ட அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ரைஸுக்கு பிரியாணி ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ கரெக்டாக 1 minute முடிஞ்சிருச்சு. சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் பாஸ்மதி. அதுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் 3 டம்ளர் ஊற்றுறேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ரைஸை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊத்துறதுனால உப்பு வந்து லைட்டா இல்லை. திரும்ப என்ன சிக்கனுக்கும் ரைஸுக்கும் சேர்ந்த மாதிரி 1 ஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க. இது வரைக்கும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுடலாம். கரெக்டாக 1 ஸ்பூன். இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து கரெக்டாக கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸை போட்டுருவோம். என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ என்ன ஆகும்னா ரைஸும் அந்த குழம்பும் ஒரே லெவலில் வரும். வந்தோடனே நம்ம தம் வச்சுருவோம். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும். ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். ஸோ ஒரே வாட்டி ரைஸை உடச்சி விடாமல் ஒரு வாட்டி கிண்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரைஸும் அந்த குழம்பும் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தம் வச்சுருவோம். நான் தம் வந்து எப்படி வைக்கணும்னு ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பழைய பிரியாணி வீடியோ, புலாவ் வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி தம் வைக்கணும்னு. ஸோ இப்போ நம்ம தம் வச்சு 17 minutes லோ ஃப்ளேம்லேயும் 17 minutes வந்து ஆஃப் பண்ணியும் வச்சு நம்ம தம்மை உடச்சி பார்ப்போம். ஓகே, இப்போ ரெடி ஆயிருச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வரும்போது தம் வச்சுருங்க. ஸோ தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ மல்லி புதினா இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு லெமன் ஜூஸ் இருக்குல்ல, கரெக்டாக 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய். அவ்வளோதான், வச்சு க்ளோஸ் பண்ணி தம் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தம் உடைச்சிடலாம். ஸோ பாருங்கள், பக்காவாக வெந்திருக்கு எல்லா சைடும். இப்போ நம்ம சைடில் இருந்து உடச்சி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கே நான் சொன்ன மாதிரி இதோட டேஸ்ட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். குறிப்பாக பேச்சுலர்ஸுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், பாய்.